செய்ய போறோம்னா வாழை இலை அல்வா. bloody sweet. இப்ப வாழை இலை அல்வாக்கு வாழை இலை வெட்டோடும். வாங்க இப்ப இந்த வாழை இலை வந்து வாழை இலை வெட்டுவோம். கழுவி எடுப்போம். போட்டுட்டு இதை வந்து நல்லா கிளக்கி கரை தொண்டி இருக்கணும். சீனி கரையும் பிறகு அல்வா ரெடி மக்களே. இங்க பாருங்க இப்படி வந்துட்டேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடணும். பட் என்னட்ட ஏலக்காய் இல்லை. ஏனண்டா ஏலக்காய் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட்டு 4 ரூபா 50 விற்கிறாங்க. பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல அப்படியே கிரீன் பச்சையில எப்படி இருக்கு? நாம ஜெயிச்சிட்டோம் மாறா. ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் தான் பார்க்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே புதுசா ஏதாவது ஒன்று செய்யணும்னு எனக்கு தோணிடு. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறோம்னா வாழை இலை அல்வா. bloody sweet. ஓகேவா? இன்னும் குளிர் தொடங்கிட்டு என்னுடைய வாழை இலையில வந்து நிறைய வாழை இலைகள் வந்து அதெல்லாம் வந்து கரக போகுது. ஸோ அதனால வந்து ஏதாவது பிரயோசனப்படட்டும்ட்டு நான் வாழை இலை அல்வா செய்ய போறேன். அது எப்படி செய்யறேன்றத நாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வாழை இலை அல்வாக்கு வாழை இலை வெட்டோடும். வாங்க இப்ப இந்த வாழை இலை வந்து வாழை இலை வெட்டுவோம். மக்களே இங்கே பாருங்க, நேற்று அடித்த புயல்ல இந்த வாழை இலையெல்லாம் இப்படி பிஞ்சிட்டு. இது பாருங்க, எங்களோட அப்பா சரஸ்வதி பூஜைக்கு வெட்டின இது. அதையே வெட்டி இதை வெட்டி தண்டோம். இருந்தால் மற்ற எல்லாம் மிதண்டிட்டு இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. மக்களே வாழை இலை எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து வாழை இலையை வந்து வடிவாக கழுவுவோம். ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியம். வெளியிலாம் எழுதுறாங்க. அடுத்த காலத்துக்கே என்ன இதெல்லாம் வந்துட்டோம்னா நம்ம வந்து வடிவாக கழுவி எடுப்போம். இதை கழுவிட்டு அப்படியே வெட்டோம். இப்படி வெட்டோம். பாருங்க, இதுக்குள்ள இப்போ வாழையில எழுது. இப்போ தண்ணியும் விட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். மக்களே அரைப்பட்டுட்டுது. இங்க பாருங்க, அரைப்பட்டுட்டுது. இப்ப இது அரைப்பட்டுட்டுது. இதை இப்ப வடிச்செடுப்போம். ஓகே, இப்போ இதை வந்து இங்க பாருங்க, இது வச்சிருக்கிறேன். இதில் இப்போ வடித்து எடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, வடிச்சு எடுத்தாச்சு. மக்களே வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள இப்போ இங்கே பாருங்க, வடிச்சு வாழையிலையும் அடிச்சு இருந்தாச்சு. இதுக்கு இப்போ மைசேனா இது வந்து ஃப்ளோவர் மைஸ். சரியா? அதாவது மைதாமாவோ நோமா. சரியா? இதுக்குள்ள இப்போ வந்து இந்த 1 கப் மைதாமா போட்டுட்டு இதை வந்து நல்லா கிளக்கி எடுப்போம். ஓகே, இப்போ இப்படி ஒரு சட்டி எடுத்துட்டு இதுக்குள்ள நாம் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். நெய் கொஞ்சம் ஊற்றுவோம். வாழலாம். நெய் வந்து இப்போ இது 2 பாருங்க கலக்கி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் அல்வாக்கு கசுக்கட்டம் முந்திரிய வத்தல் எடுத்து வைப்போம். இதுக்குள்ளேயே வந்து இந்த 1 கப் சீனியை அப்படியே போட்டு அதுக்குள்ள தண்ணியை ஊற்றுவோம். 2 கப். அப்படியே சீனி கரையும் வரைக்கும் கரை தொண்டி இருக்கணும். சீனி கரையும் வரைக்கும் இது இப்போ வந்து கரை தொண்டி இருக்கணும்.
1.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் 2 கப் விட்டுட்டேன். இனி சரி வத்து இருந்தானே பார்ப்போம். வத்தினாச்சுக்கு வேண்ட அதுக்குள்ளேயும் தண்ணி இருக்குல்ல. ஒரு கப் 1.5 கப் தண்ணி விட்டா சார் தண்ணி கொதிக்குது. பதம் பார்க்கணும். அந்த இப்படி ஒட்டேக்க அப்படியே வேண்டாம் ரொங்க வரும். அப்படியே வரையில என்ன இப்போ நல்லா இறங்கி கொண்டு போகணும். வாழையில் அல்வா உண்மையாக ஈஸிங்க. வீட்டில் வாழையை வச்சுக்கிறோம். இதுக்காண்டி தான். ஓகே, பதம் சரியாக வந்துட்டுது. இதுக்குள்ள மக்களே இங்கே பாருங்க, இந்த கரைச்சி வச்ச இதை இப்போ இதுக்குள்ள ஊற்றுவோம். வடிவா அடி பிடிக்காம இல்லை, அதை எடுத்து அப்படியே பாருங்க. கிளறி கொண்டிருக்கணும். அட்டி பிடிக்காம அப்படியே கிளறி கொண்டிருக்க எப்படி டெஸ்ட் சொல்ல வேற. இதுக்குள்ள இப்போ கொஞ்சம் நெய் விடுவாங்க. நெய் விட்டா தான் நெய் கொஞ்சம் தாராளமாக விடுவோம். அப்போ தான் கொஞ்சம் அல்வாக்கு டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இதாக வந்துட்டுது. அப்படியே கட்ட வேண்டியதான். அல்வா ரெடி மக்களே. இங்கே பாருங்க எப்படி வந்துட்டேன்டு. இதுதான் வாழையில அல்வா. பார்த்தீங்களா? இதே நீ ஒரு இதுக்குள்ள அப்படியே இதுக்குள்ள நாங்கள் இது போட்டிருந்த இதையும் போட்டு அப்படியே மக்களே சும்மா வாசம் அடிக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடணும். பட் என்னட்ட ஏலக்காய் இல்லை. ஏனண்டா ஏலக்காய் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட்டு 4 ரூபா 50 விற்கிறாங்க. ஐன்னு பார்க்க இப்படி ஒரு 4 ரூபா கொடுத்து ஏலக்காய் போடணுமான்ட்டு நான் ஏலக்காய் வேண்டியில. ஏலக்காய் போடாட்டி மனசுமா வாசம் அடிக்குது என்னுடைய அல்வா. இது பார்த்தீங்களா இப்படி வந்துட்டு. இதை இப்போ நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்குள்ள போட்டு வெட்டி சாப்பிட வேண்டியதான். வாழையில அல்வா ரெடி ஆயிட்டுது. இப்போ டேஸ்ட் பண்றதுக்கு 2 விஐபியை கூப்பிட போறேன். 2 விஐபி வாங்கோ. இந்த டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்க போறாங்க உங்களுக்கு முன்னாலே இப்ப நாங்க டேஸ்ட் பண்ணி சொல்ல போறோம். இங்க பாருங்க, வாழையில அல்வா மக்களே. வாழையில அல்வா ரெடி. இங்க பாருங்க எப்படி கம கமண்டு வாசத்தோட எவ்வளவு டேஸ்டா வந்துட்டு. பாத்தீங்களா? பச்சை கலர்ல அப்படியே கிரீன் பச்சையில பசுன்னு உண்மையாவே சும்மா டேஸ்டா இருக்க போது. இப்ப 2 விஐபி தான் டேஸ்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு முன்னால எப்படி டேஸ்டா இருக்குன்னு இப்ப டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம். வாங்க விஐபி மேல இருமாங்க. இவங்கள்ட்ட கொடுத்தாதான் எப்படி டேஸ்டா இருக்குன்னு காட்டுவாங்க. டேஸ்ட் பண்ணுவோம். அலே எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க. அலே மூணு எப்படி இருக்கு? நம்ம ஜெயிச்சிட்டோம் மாரா. ஜெயிச்சிட்டோம். நான் சீரியஸா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு. ஆனா உண்மையா அண்டைய கேக் மாதிரி இல்ல மக்களே. உண்மையா சும்மா டேஸ்டா இருக்கு. அந்த வாழை இலையண்டபடியா இயற்கையில செய்தபடியா அப்படி அந்த கலரிங் இல்லாம ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. எனக்கு கொஞ்சம் சீனி தான் எனக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கணும்.
சீனி தான் கொஞ்சம் கூட போட்டுருவேன். ஆனா இப்படி இருக்கிறது உண்மையா நல்லா இருக்கு. நாங்களும் சீனியோட சாப்பிடலாது. ஆனா உண்மையா செம்மையா இருக்கு. அந்த கலரிங், அந்த கூவை வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து கலரிங் இல்லாத டேஸ்ட், அந்த எக்க டேஸ்ட் மாதிரி இருக்கு. உண்மையா செம்ம டேஸ்டா இருக்கு பாருங்க. உண்மையா மக்களே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாழை இலை அல்வா வந்து நான் டேஸ்ட் பண்றேன். கூடுதலா பார்த்துருக்கேன் எல்லாரும் சாப்பிட்டு. ஆனா நான் உண்மையாவே செய்து அது நான் செய்து டேஸ்ட் பண்ணிக்க உண்மையாவே வந்து வித்தியாசமா டேஸ்டா இருக்கு. Sortez les arbres, sortez les arbres. Ça va. Ça va. சரி எப்படி இருக்கு? Ça va. Ça va. எப்படி இருக்கு? Ça va. சொன்னாவா நல்ல டேஸ்டா இருக்கா? Taste à l'heure. அண்டே எனக்கு டேஸ்ட் இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? Alors que quand moi j'ai crié mais t'as réplié அந்த இது. உண்மையா செம்ம டேஸ்டா இருக்கு மக்களே. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா போன கேக் சரியில்லைன்னு சொன்னானே, இந்த இது வந்து நிஜமா சொல்றேன், வாழை இலை அல்வா செம்ம டேஸ்டா இருக்கு. ஈஸியும் கூட பாத்தீங்களா, அப்படியே கிரைண்டர்ல போட்டு அந்த தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு டக்கு ஈஸியா 15-20 நிமிஷத்துல கேக் செய்திடலாம். கேக்ன்றது அல்வா செய்திடலாம். நீங்களும் இதுல வீட்டை ட்ரை பண்ணிட்டு எப்படி டேஸ்டா வந்திருக்குன்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் அடுத்த நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன